அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்மளுடைய மனநிலை நாம் எந்த விதமான ஆற்றல் நம்மளை சூழ்ந்திருக்குதோ அதை பொறுத்து தான் அமையும். நாம் எந்த விதமான மனிதர்களோட சூழப்பட்டிருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய மனநிலை அமையும். நாம் எந்தவித சூழ்நிலையில் நம்ம இருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய மனநிலை அமையும். இப்போது நம்ம ஒரு மெடிடேஷன் ஹாலுக்கு போகிறோம். ஒரு பெரிய மெடிடேஷன் ஹால் கட்டி வச்சுருப்பாங்க, நிறைய பார்த்துருப்போம். அது உள்ளே போனோன்னே நம்மள ஒரு அமைதி நம்மளுக்கு வரும். அதே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு சந்தை நடக்குது. அந்த சந்தைக்குள்ளே போகிறோம், நிறைய சத்தம், இறைச்சல், அது இதுன்னு அங்கங்கே இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் பூஸ்டடாக இருப்போம். ஒன்று சந்தோஷமாக பூஸ்டடாக இருப்போம், அப்படி இல்லைன்னா ஒரு கோபத்திலேயோ இல்லை ஒரு பதட்டத்திலேயோ நம்ம இருப்போம். இல்லை ஒரு அவசரமான உலகம், ஒரு ஃபாஸ்ட்டான டிராஃபிக் ரோடில் நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ எல்லாரும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கப்ப குறுக்க நெடுக்க அவசரமாக போயிட்டு இருக்க நேரத்தில் நம்ம மட்டும் அமைதியாக எப்படி போக முடியும்? நம்மளும் அப்படி தான் போவோம். நம்மளை அறியாமே நம்ம அப்படி தான் போவோம். நம்ம நினச்சிக்கிட்டு தான் இறங்கியிருப்போம். நம்ம அமைதியாக பொறுமையாக ஓரமாக போகணும்னு நினச்சிட்டு நம்மள அண்ணியில் நம்ம வேகமாக போயிட்டுருப்போம். நம்ம எந்த சூழ்நிலையால் சூழப்பட்டிருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்ம மனநிலையும் நம்மளுடைய செயல்களும் நம்மளுடைய எண்ணங்களும் அமையும். எப்பயுமே நம்மளை சுற்றி சிறந்த மனிதர்கள், நம்மளை என்கரேஜ் பண்ணக்கூடிய மனிதர்கள், நம்மளுடைய வெற்றியை நோக்கி நம்மளை தள்ளக்கூடிய மனிதர்கள், நம்மளுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய மனிதர்கள், நம்மளை அன்பாக ட்ரீட் பண்ணுற மனிதர்கள், நம்மளை அமைதியாக வச்சுக்கக்கூடிய மனிதர்கள், இது போன்ற மனிதர்களால் நம்ம சூழப்பட்டிருக்க வேண்டும். எப்பயுமே நம்மளை ஒரு குற்றவாளி ஆக்குற மாதிரியோ, நம்மளுக்கு ஏற்கனவே நடந்த ஃபெயிலியர்ஸ், ஏற்கனவே நடந்த கஷ்டங்கள், துக்கங்கள், இதை பற்றி ஞாபகப்படுத்தி அதை பற்றியே பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களையோ விட்டு எட்ட போகணும். நம்ம எப்பயுமே நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் பர்சன்ஸ், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ நம்ம பாசிட்டிவாக இருப்போம். ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் நம்ம எப்பயுமே இருந்தோம்னா நம்மளோட மனநிலை எப்பயுமே ஒரு ஒரு ஹாப்பியாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு நிறைய ஆற்றலோடு இருக்கும், நிறைய சாதிக்க முடியும், வெற்றியை நோக்கி நம்ம ஈஸியாக நகர முடியும். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.